பிரதட்சணம் அடி அடித்தல் என்பனவும் இலகுவானதுதான். இறைவனின் அருட்பிரசாதமாக கிடைத்த இந்த உடலை நாம் பெற்றிருக்கின்றோம். எனவே இறைவனை நடுநாயகமாக கொண்டு நமது உடலை அவனை சுற்றி வருவோமானால் நமது மனமும் உடலும் ஒரு நிலைப்படும். நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். அத்தகைய நம்பிக்கையை மனத்தில் கொண்டு இந்த தேருக்கு பின்னால் பல நூற்றுக்கணக்கான அடியவர்கள் அங்க பிரதட்சணம், அடி அடித்தல் போன்றவற்றை செய்து கொண்டிருக்கின்றார்கள். காலையிலே கூறியது போல நல்லூர் ஆலயத்திலே அதிகாலையிலும் மாலையிலும் இரவிலும் அங்க பிரதட்சணம், அடி அடித்தல் என்பது நடந்து கொண்டே இருக்கும். மகாரதம் என்று சொல்லுகிற தேரிலே எழுந்தருளி அருள் பாலிக்கின்ற இந்த நல்லூர் கந்தனை காணும் பொழுது நம்முடைய மனத்திலே இன்னும் பல சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டும். அவைகளை நாங்கள் எண்ண வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். முருகப்பெருமானை மட்டும்தான் மகிழ்ந்தார். ஏன் அப்படி என்று சிந்தித்தால் ஒரு விடை கிடைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே, மனிதனுடைய வாழ்க்கையிலே பலவேறு நிலைகளை தாண்டி நாங்கள் வருகிறோம். குழந்தையாக இருந்தோம், குமரனாக இருந்தோம், பிறகு சற்று காலம் தள்ளி இல்லறத்தவனாக ஈடுபடுகிறோம். பிறகு அந்த இல்லறத்தில் இருந்தே நாங்கள் வானப்பிரஸ்த நிலைக்கு வருகிறோம். இல்லற பற்றுக்களை முதல் நம்முடைய அறிவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். அறிவு எப்படி இருக்க வேண்டும்? ஆழமாக சிந்திக்க வேண்டும். இப்பொழுது ஆழமாக நாங்கள் சிந்திப்பதே கிடையாது. இது அஜம் என்று சொல்வார்கள். ஆடு மேய்வதைப் போல இன்னொன்றும் அங்கொன்றுமாக தெரிந்து கொண்டு எல்லாம் தெரிந்து கொண்டு விட்டோம் என்று நாங்கள் பெருமைப்படுகிறோம். ஆனால் ஒவ்வொரு பொருளையும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். அதைத்தான் வேறு சொல்லுகின்றது. அதனுடைய காம்பு எப்படி இருக்கிறது? வேறு உலங்கு ஊர்தி என்று சொல்லுகிற அந்த ஹெலிகாப்டர், அது வேலையை சென்று முன்னவர்கள் மலர் மாறி பொழிவது போல தேரேறி வருகின்ற அந்த பெருமானை தாங்களும் ஆராதிப்பது போல மலர் மாறி பொழிகின்றன. உலங்கு ஊட்டி மேலே செல்வதையும் நீங்கள் பார்க்கின்றீர்கள். இப்பொழுது தேவர்கள் என்று நாங்கள் பார்க்க முடியாது. இந்த உலங்கு ஊர்தி தான் இப்பொழுது எங்களுக்கு புஷ்பக விமானம். அந்த புஷ்பக விமானத்தில் இருந்து தேவர்களும் ஆசி பெறுகிறார்கள் என்ற வகையில் நாங்கள் காண்கிறோம். அது நல்லூருக்கு உரிய தனிச்சிடம். அப்படி சக்தியாக, ஆழ்ந்த சக்தியாக, ஆழ்ந்த அறிவாக வேல் தெரிகிறது. அது மட்டுமல்ல, அகன்று இருக்க வேண்டும். ஆழ்ந்து அகன்ற நுண்ணிய வேலினுடைய நுனி எப்படி இருக்கிறது? கூர்மையாக அறிவு ஆழமாக இருக்க வேண்டும், அகந்திருக்க வேண்டும், கூர்த்திருக்க வேண்டும். அப்படி அறிவனுடைய ஞானத்தினுடைய அடையாளமாக, அறிவு ஞானமாக ஆகாது. ஞானம் வேறு, அறிவு. பல பேர் நூல்களை பறித்திருப்பார்கள். பிணிமுகம் என்பது முருகப்பெருமானுக்கு உள்ள யானை. அந்த யானைக்கு பிணிமுகம் என்று ஓடா பூக்கை பிணிமுகம் வாழ்த்தி திருமுருகாற்றுப்படையிலே நெற்றிடத்திற்கு முன்னாலே யானை தான் இருக்கிறது. சப்பர திருவிழாவிற்கு முதல் நாள் ஆணம், வேல், அம்பு, குலிசம், வில், கேடகம் ஏந்தி கிரௌஞ்ச மலையை குன்றம் எரிந்தாய் குறைகடலில் சூழ்ந்தடிந்தாய் என்று நக்கீரராலே போற்றப்படுபவர். அந்த குன்றத்தை குறுகு பெயர் குன்றியமாகிய அந்த கிரௌஞ்ச மலையை பெயர்த்தம் மயூர வாகனன். ஒரு முகம், 4 கரங்கள்,